தமிழ், நாளைக்கு நீ ஆட போற அந்த காம்படிஷன் உனக்கு ரொம்ப முக்கியம். அதில் நீ கண்டிப்பா வின் பண்ணணும். எஸ். ஆனா ஜெயிச்சே ஆகணும்னு எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீ ப்ரெஷர் பண்ணிக்க கூடாது. முக்கியமா பயப்படக்கூடாது. தைரியமா உன்னால முடியுங்கிற தன்னம்பிக்கையோட இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். சில பேர்லாம் பிராக்டிஸ் பண்ணி தான் ரன்னர்ஸ் ஆவாங்க. ஆனா உனக்குள்ள நேச்சுரலாவே அந்த திறமை இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட்டை நான் நம்புறேன் தமிழ். அது கண்டிப்பா உன்னை வெற்றிங்கிற கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். உனக்கும் அந்த நம்பிக்கை வேணும். உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு, அப்படித்தானே? இப்போ இந்த நிமிஷம் அப்பா சொல்றத நல்லா கேட்டுக்க. உன் பயத்தெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுரு. 100 மீட்டரை 13 செகண்ட்ஸ்க்குள்ள நீ கிராஸ் பண்ணிட்டேன்னா நீ ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதுதான் உன்னோட டார்கெட். ஸோ இப்போ அந்த 13 செகண்ட்ஸை நோக்கி தான் நீ ஓட போற. ரெடி? போய் ட்ராக்ல நிலுப்போ. ரெடி? ஸ்டார்ட். சார் ஒரு பேர ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணும் சார். சாரி சார், கடை மூட ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பொண்டாட்டி வேற ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா சார். இதுக்கு மேல வியாபாரம் பண்ண முடியாது சார். போயிட்டு காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார், காலையில 10 மணிக்கு என் பொண்ணுக்கு ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷன். கடைசி நிமிஷத்துல தான் என் பொண்ணோட ஷூ கிழிஞ்சு போன விஷயமே தெரிஞ்சது. இதை வச்சுக்கிட்டே காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது சார். ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். இதுக்கு மேல நீங்க ஷூ எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி சைஸ் பார்த்து ஃபிட்டிங் பார்த்து எடுக்க லேட் ஆயிடும் சார். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, கிளம்புங்க சார். கடையை க்ளோஸ் பண்ணணும், வேற கடை பாருங்க சார். சார் ப்ளீஸ் சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. எங்களோட சிச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், இப்படி ஒரு எமர்ஜென்சி இல்லைன்னா கண்டிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எங்களுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். என்ன சார் நீங்க சொன்னா பாருங்க சார், என் ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க. நான் இன்னும் கிளம்பலன்னு தெரிஞ்சது சண்டை போட ஆரம்பிச்சிடும் சார். தயவு செஞ்சு கிளம்புங்க சார். சார் ஹலோ, இரு வேணான்னு சொல்றியா? இந்த பழைய ஷூவே போதும்னு சொல்றியா? வேணாம் தமிழ், நான் கண்டிப்பா உனக்கு புதுசு வாங்கி தரதான் போறேன். அதை போட்டுக்கிட்டு தான் நீ ஓடணும். கொஞ்சம் அமைதியா இரு. சீக்கிரம் வாங்க. இதோ வந்துகிட்டே இருக்கேம்மா. எவ்வளவு நேரம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? குழந்தை நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டு ஒரே அழுக. அவ தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா வாங்க. ஏ ஹாப்பியா? தாத்தா சாரி தாத்தா, தெரியாம பட்டுருச்சு. உங்களுக்கு ஒன்றும் அடிபடலையே? இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல தம்பி. ஐயோ தாத்தா ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, மருந்தெல்லாம் கொட்டி போச்சு. நான் வேற மருந்து வாங்கி தரேன். என் மேல தாங்க தப்பு. திடீர்னு வந்துட்டேன், அதான். இந்த மருந்து எங்கேருந்து வாங்குனீங்க? அதோ அங்க இருக்குப்பா. இந்த வரேன்.
தம்பி தம்பி வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு 5 நிமிஷம் இருப்பா. ஐயோ, 2 கவர்ல ஒரு கவரை வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டேனே. ஒரு நிமிஷம் தம்பி. தம்பி இல்லை, இந்த மருந்தை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நான் கவனக்குறைவா வச்சுட்டு வந்துட்டேன் தம்பி, ரொம்ப நன்றி. இப்போ எப்படி இருக்கு அவருக்கு? மருந்தை கொடுத்தாதான் தெரியும். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன். இல்ல தம்பி, நீங்க இப்ப வரைக்கும் என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இனி நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நாங்கள் வரோம். வாங்க தம்பி. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த ஷூவை போட்டுட்டு தான் இன்னைக்கு நான் காம்படிஷன்ல வின் பண்ண போறேன். நீ மட்டும் நாளைக்கு ஜெயிச்சுட்டு வா, அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். நிஜமா தான் நான் சொல்றேன் தமிழ், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு நான் ரன்னிங் காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர்ல நான் எழுதியிருக்கிறத அப்பா கிட்ட கொடுத்து இதுல எழுதியிருக்க சத்தியத்தை நான் கேட்க போறேன்.